நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நம்ம கன்சைன்மெண்ட்குள்ள யாரோ போதைப் பொருளை வச்சிருக்காங்க. அந்தாலோ இல்ல அவருடைய ஃப்ரெண்டோ நார்கோட்டிக்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கிளீன் ஃப்ரேமிங். மாட்டிருந்தோம்னா கேஸ்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இது நமக்கு தெரியாதுன்னு யாரோ இதுல நம்மள மாட்டி வர்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு நாம ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அது எல்லாத்தையும் சட்டப்படி நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தா வருஷக்கணக்கா இழுத்திருக்கும். ஒருவேளை அது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் யாராவது கொடுத்துருப்பாங்க போல. ஒருவேளை எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனில இருக்க நம்ம காம்படிட்டர்ஸ் நம்மள அலைய விடுறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்கலாம் இல்லையா? அப்படி நடந்திருக்கதாமா வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கன்சைன்மெண்ட்டுக்குள்ள யாருமா இதை கொண்டு போய் வைப்பாங்க? அதை வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத இப்பயும் நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அது தப்பான இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம். முதல்ல வேன் இங்க வரட்டும், நாம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி எதுவும் இல்லாம இருந்தா அது நமக்கு நல்லது. 1 மணி நேரம் டிலே ஆகும், அவ்வளவுதானே. ஹஜ் மாமா, இப்பவே கார்கோ ஏஜென்ட்க்கு ஃபோன் பண்ணி கார்கோஸ் எல்லாம் அடுத்த ஃப்ளைட்டுக்கு புக் பண்ண சொல்லிடுங்க. ஒருவேளை இந்த ஃப்ளைட்ல நம்ம அனுப்ப முடியலனாலும் கன்சைன்மெண்ட் ஸ்டாப் ஆக கூடாது. ஹலோ, வேன் வந்துருச்சாமா? நம்ம ஆபீஸோட பேக் கேட்ட திறந்து அது வழியா உள்ள வர சொல்லுங்க. டேய், நீ ஒரு வேலை பண்ணு, வண்டியை நம்ம ஆபீஸ் பின் பக்கமா கொண்டு வா. என்ன நான் சொல்றது புரிஞ்சதில்ல? இதோட சாவி எங்க? போய் கதவு தர. வேண்டாம், அது திறக்காத. இதை தூக்கிக்கிட்டு இந்த பாக்ஸ் உடைஞ்சிராம மேல கொண்டு வா, சீக்கிரம். ஓகேண்ணே. அது இந்த பாக்ஸ் தானா? இந்த பாக்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற எதுலயும் இல்லாத ஒரு அடையாளம் இந்த பாக்ஸ் மேல இருக்கு. பெட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக யாரோ அடையாளம் போட்டிருக்காங்க. அந்த கதவை சாத்துங்கண்ணே. இந்த பாக்ஸ் தான் உறுதியா சொல்ல முடியுமா? இது என்னுடைய கெஸ்ஸிங் தான். இங்க பாருங்க, மார்க் இருக்கு. அப்படி இதுல எதுவுமே இல்லைன்னா மத்த பாக்ஸையும் ஓபன் பண்ணி பாத்திரலாம். ஓபன் பண்ணணுமா என்ன? ஆமா, கத்தி அந்த மாதிரி எதுவும் எடுத்து வரேன். இது ஃபேக் இன்ஃபர்மேஷனா இருக்குமோ? நம்ம கன்சைன்மெண்ட்டை லேட் பண்றதுக்காகவோ இல்ல கேன்சல் பண்றதுக்காகவோ இத பண்ணிருக்கலாம்ல.
இது ஃபேக்கா இருக்கும்னு எனக்கு தோணல மேடம். கடந்த கொஞ்ச காலமாவே கான்ட்ரா பேங்க் டீலிங்ஸ்ல நமக்கு தெரியாமலேயே நாம இன்வால்வ் ஆயிருக்கோம் இல்லையா? நமக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? போதை பொருளை பிசினஸா பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளை நாம காட்டி கொடுத்தோம், அவ்வளவுதானே? டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போதை மருந்த கைக்குள்ள வச்சிருக்கிறவன் தான் ஹோல்டர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறவன் பேரு டிராஃபிக்கர். அதே மாதிரி தானே இன்ஃபார்மரும் போதை பொருளோட வியாபாரத்தை பத்தி இன்ஃபார்ம் கொடுக்கறவன். இப்ப நாமளும் ஒரு இன்ஃபார்மர் தானே. போதை பொருள் வியாபாரிகளுடைய மிகப்பெரிய எதிரியே இந்த இன்ஃபார்மர்கள் தான். அவங்கள அழிக்கிறதுக்கு அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. இந்த பாக்ஸா இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. போதை பொருள் தான். ஆசிஸா? ஒரு 10 வருஷத்துக்கு உங்களை ஜெயிலில் அடைக்கிறதுக்கு இது போதும். இது எப்படி இதுக்குள்ள வந்துச்சு? அதைத்தான் இப்ப நாம கண்டுபிடிச்சாகணும். இதை யார் கொண்டு வந்து வச்சது, யார் சொல்லி வச்சாங்க, எதுக்காக வச்சாங்க, இது எல்லாத்தையும் நாம கண்டுபிடிக்கணும். இதை வைக்கிறதுக்காக வெளியே இருந்து யாராவது உள்ள வந்திருப்பாங்களா என்ன? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே. சரிதான் மேடம், நமக்குள்ளதான் கருப்பாடு இருக்கு. அந்த ஆட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வழி இருக்கு. எப்படி? இங்க இருக்கிற பிளான்ட்லயும் பேக்கிங் யூனிட்லயும் சிசிடிவி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம், எல்லா இடத்துலயும் இருக்கு. முதல்ல நாம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணலாம். அதுல இருந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கலன்னா நம்ம வேற வழியை தேடலாம். வாங்க நம்ம போய் கம்பெனில பார்க்கலாம். இங்க பாருங்கண்ணே, இதை இப்போதைக்கு எங்கேயாவது கொண்டு போய் பத்திரமா எடுத்து வைங்க. நமக்கு இது தேவைப்படும். வேற யாருடைய கைரேகையும் இதுல படக்கூடாது. சேஃபா வைங்க. மேடம், அங்க பாருங்க, அதை கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. அந்த ஆளு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பாக்ஸ் மேல அடையாளத்தை வைக்கிறான் பாருங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். மேடம்,
அந்த ஃப்ரேமை கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. பாத்தீங்களா, இவன் தான் அந்த ஆளு. கையில பச்சை குத்திருக்கான் பாருங்க. இதுக்கப்புறம் இவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இவனை பிடிச்சி அடிச்சு உதைச்சா இவனை பண்ண சொன்னது யாருன்னு ஆட்டோமேட்டிக்கா ஒத்துக்க போறான். என்ன இது வரைக்கும் வண்டி இன்னும் வரவே இல்லையா? அவங்க வேற ஏதாவது வழியில போயிட்டாங்களா என்னவோ? சரி, பொருள் அதுக்குள்ளதான் இருக்கு. யாருன்னு போய் பாருமா. அப்பா, அப்பா, கொஞ்சம் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னம்மா? கொஞ்சம் இங்க வந்து பாருங்க. நான் அப்புறம் பேசுறேன். என்னம்மா, என்னாச்சு? இதோ இங்க பாருங்க. என்ன இது? அதான் நானும் கேக்குறேன். யார் இங்க கொண்டு வந்து வச்சது? எனக்கு என்ன தெரியும்? நான் கதவை திறந்து பார்த்தப்போ இது இங்கதான் இருந்துச்சு. நான் இங்க யாரையும் பார்க்கல. அப்பா, இது என்னது? யார் கொடுத்து விட்டுருக்காங்க? வேண்டாம் வாசவா, அதை மறைக்க வேண்டாம். வாசவா, இதுல போடுங்க. தப்பிக்கலாம்னு நினைக்காத வாசவன், முதல்ல அதை கொடு. வாசவன், you are under arrest. நடங்க. வாங்க வாங்க. அந்த கிருஷ்ணா என்ன மாட்ட வச்சுட்டா? வாயா என் கூட.
இதுதான் வீடு. வண்டியை ஓரமா நிப்பாட்டிக்க, நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். வாங்க. யாருமா வராங்க? அச்சு மாமா தான். கூடவே வயசானவர் வந்திருக்காரு. ஐயோ, வைத்தியர் வந்திருக்காரு போல. இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. மத்தியானத்துக்கு மேல வருவாருன்னு நினைச்சேன். ஆமா, நீ என்ன தூங்கிக்கிட்டு இருந்தியா? நான் கிச்சன்ல இருந்தேன் மாமா. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வடிச்சிட்டு இருந்தேன் மாமா. இந்து அவ அம்மாவோட ரூம்ல இருக்கா. அவ இன்னைக்கு ஸ்கூல் போலியா? இன்னைக்கு சாட்டர்டே தானே, ஸ்கூல் கிடையாது. ஓ, நான் அதை மறந்துட்டேன். நம்மளோட பேஷண்ட் இப்ப எப்படி இருக்காங்க? எந்த அசையும் இல்ல, அப்படியேதான் இருக்காங்க. வைத்தியரே, உள்ள வாங்க. வைத்தியர் ஸ்ரீகலாவை செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவர் காப்பாத்திடுவாரு. ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுப்போம் அச்சுதா. காப்பாத்துறதும் குணமாக்குறதும் அதோ அவரு தான். சாட்சாத் அந்த பரம்பொருள் தான். அதுவும் சரிதான். ஆனா வைத்தியர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த கடவுளே கொடுத்த மாதிரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாம் தெய்வத்தோட ஆசீர்வாதம். நான் இவங்களை செக் பண்றேன். கட்டாயமா. இந்தாங்க. அதுக்காக தானே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். கண்ணுல மட்டும்தான் அசைவு இருக்கு, அப்படிதானே? ஆமா. சாப்பாடு ஹார்டான பொருள் எதுவும் கொடுக்கறது இல்ல. கஞ்சி மட்டும்தான் நாங்க கொடுக்கறோம், அவ்வளவுதான். அப்புறம் ஜூஸ் கொடுப்போம். எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அச்சுதா. விஷம் எல்லா நரம்புகளையும் நாசமாக்கிடுச்சு. இதுக்கப்புறம் அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம்பா. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். நீங்க முயற்சி எடுத்தா கண்டிப்பா குணமாயிடுவா. நோயாளியை குணப்படுத்தணுன்ற ஆசை எந்த வைத்தியருக்கு தான் இல்லாம இருக்கு? இவங்களுடைய அறிகுறி வச்சுதான் இந்த மாதிரி சொன்னேன். 1% வாய்ப்பு கூட இவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கல. நான் நம்புறேன் வைத்தியரே. நீங்க மனசு வச்சீங்கன்னா ஸ்ரீகலாவை காப்பாத்திரலாம். நான் தான் சொன்னேன்ல, ஆசை ஒன்றும் இல்லாம இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். வைத்தியம் ஃபெயில் ஆனாலும் இதுக்கு மேல ஒன்றும் நடக்க போறது இல்லையே. குணப்படுத்த முடியாத ஒரு நோயாளிக்காக நேரத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அச்சுதா. ஸ்ரீகலா இப்படி படுத்திருக்கிறத என்னால பார்க்க முடியல. அதனாலதான் உங்களை கட்டாயப்படுத்துறேன். வைத்தியம் பண்ணணும்னா அதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகும். அது இல்லாம கொஞ்சம் கஷ்டம். ஒரு நாள் விடாம தொடர்ந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். சொல்லப்போனா 5-6 மாசம். மூலிகை, எண்ணெய், பயிற்சி இவைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும். லட்சக்கணக்கில் செலவாகும் அச்சுதா. அதெல்லாம் பரவாயில்ல வைத்தியரே. ஸ்ரீகலா கட்டில் எந்திரிச்சு உட்கார்ந்தாலே போதும். அப்பதான் இந்த பொண்ணுங்களால நிம்மதியா இருக்க முடியும் இல்லையா? அச்சுதன், நீங்க இப்படி கட்டாயப்படுத்தும் போது நான் எப்படி மறுக்க முடியும்? நாம முயற்சி பண்ணலாம். போதும், இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன வார்த்தையே அவ பாதி குணமடைஞ்ச மாதிரி. நம்ம நாளைக்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமே. பொறுமையா இருங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன் அச்சுதா. அதுக்கப்புறம் எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். எப்ப பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னா போதும். நாம கிளம்பலாமா? ஐயோ, கிளம்புறீங்களா? நீங்க டீ கூட குடிக்கலையே. வேண்டாம்மா, நான் டீ காப்பிலாம் குடிக்கிறதே கிடையாதுமா. அது மட்டும் இல்ல, மத்தியானம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். தினமும் வைத்தியர் 2 வேளை மட்டும்தான் சாப்பிடுறாரு. அப்படி பண்றதுனாலதான் ஆரோக்கியமா இருக்கேன்னு வைத்தியர் சொல்றாரு. உங்க அம்மாவை நினைச்சு நீங்க எதுவும் வருத்தப்பட வேண்டாம். நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரி. நான் வைத்தியர் அனுப்பிச்சிட்டு இப்ப வந்துடுறேன். வைத்தியர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். கண்டிப்பா பொழைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா வைத்தியர் நோயாளியை தொடக்கூட மாட்டாரு. பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாரு.
இந்த வைத்தியர் உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? நேர்ல பார்த்ததில்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். எப்படிக்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? லட்சக்கணக்கில் ஆகுமாமே. எனக்கு தெரியல, அச்சு மாமா கொடுப்பாரு போல. இருந்தாலும் நமக்காக இவ்வளோ பணத்தை அச்சு மாமா செலவு பண்ணுவாரா? அந்த அளவுக்கு பணம் அச்சு மாமா கிட்ட இருக்கா? எனக்கு தெரியல இந்து. ஒரு 1-2 மாசத்துக்கு முன்னாடி கஷ்டம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சாக்கா எவ்வளோ சந்தோஷமா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சு. அப்பா ஜெயில, அம்மா இப்படி இருக்காங்க. சொல்ல போனா நாம தான் தப்பிச்சு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் அவ தான், அந்த கிருஷ்ணா. அவளை கொல்லணும் போல தோணுது. நம்ம குடும்பத்தை வீணடிச்ச பிசாசு. நீங்க அப்படி யாரமா திட்டுறீங்க? அந்த கிருஷ்ணா தான். அவளை தவிர யாரு? இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். அப்பா ஜெயிலுக்கு போகவும் அம்மா இப்படி இருக்க காரணமும் அவ தான். உங்க அப்பா தண்டனையை அனுபவிக்கிறாருன்னா அது அவருடைய கர்மா. அப்பாவோட கர்ம பலனை தீர்மானிக்கிறது அவளா? கோர்ட்டும் சட்டமும் எதுக்கு இருக்கு? ஆமா, கோர்ட்டும் ஜட்ஜும் தானே அவரை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அப்பாக்கு எதிராக கேஸ தோண்டி எடுத்தது அவ தானே. அவளால தான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். உங்க குடும்பம் வீணா போனதுக்கு உங்க அப்பா தான் காரணம். அப்புறம் உங்க அப்பா கிருஷ்ணாவுக்கு பண்ணதை வச்சு பார்த்தா அந்த ஆளுக்கு இந்த தண்டனையெல்லாம் ரொம்ப கம்மி. அப்படியே அப்பா பண்ணிட்டாரு. 2-3 வாரம் அவளை எங்க வீட்டுல தங்க வச்சு பாத்துக்கிட்டதா? அவளை பாத்துக்கிட்டாங்கன்னா அவகிட்ட இருந்து 2 மடங்கு வேலையை வாங்கியிருக்காங்க. சகிச்சுக்க வேண்டியது அது மட்டும் இல்ல, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால நான் இதை சொல்றேன். என்னைக்காவது உங்க அப்பாவை பார்த்தா இதை கேட்கணும். அவர் கண்ணை ஏன் அப்படி இருக்குன்னு. ஒரு பொண்ணோட பல்லோட அச்சுன்னு உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். உங்க அப்பாவோட உங்க மாமன்களும் சேர்ந்து கிருஷ்ணாவை அந்த ரவுடி பைரவனுக்கு எவ்வளவுக்கு விற்க ட்ரை பண்ணாங்க தெரியுமா? 75,000 ரூபாய். அன்னைக்கு உங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சுதான் இந்த சதியே நடந்தது. அதுக்கான பலன் தான் இவ இப்படி படுத்த படுக்கையா கிடக்குறா. சரியான நேரத்துக்கு நான் அங்க போகலன்னா அவளோட கையும் காலையும் கட்டி போட்டு பைரவன் அவன் வண்டியில ஏத்துறதுக்கு தயாரா இருந்தான். என் உயிரை பணையம் வச்சுதான் நான் அன்னைக்கு அவளை காப்பாத்தினேன். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஹாஸ்பிட்டல்ல சாகவும் முடியாம வாழவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தவங்கள உங்க மாமாக்கள் கைவிட்டப்ப நான் அங்க வந்ததும் ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிட்டு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தது ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்தையும் செய்ய சொல்லி அனுப்புனது யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, நீங்க இவ்வளவு நேரமா திட்டிக்கிட்டு இருந்தீங்களா ஒருத்திய, அதே கிருஷ்ணா தான். இந்த வாடகை வீடை ஏற்பாடு பண்ணது, ஹோம் நர்ஸை ஏற்பாடு பண்ணது, ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்காக வைத்தியரை ஏற்பாடு பண்ணது எல்லாமே அதே கிருஷ்ணா தான். இன்னும் முடியல. நீ படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உனக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்ததும் வேற யாரும் இல்ல, அதே கிருஷ்ணா தான். இப்ப சொல்லுங்க, நீங்க அவளை சபிக்கணுமா? நீங்க அவ ரத்தத்தை குடிக்கணுமா? உங்க குடும்பத்தை கெடுத்தது அவதானா? மாமா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது மாமா. இத பத்தி எப்பவுமே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் கிருஷ்ணா என்கிட்ட சொல்லியிருந்தா. ஆனா என் மனசாட்சி கேட்காம நான் சொல்லிட்டேன். போயிட்டு வரேன். அக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியாம போச்சே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.